ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் ரவீந்த். இப்போ 15,000 செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்தியன் மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எக்கச்சக்கமான பிராண்டு கிட்ட இருந்து கொட்டி கிடக்குது. இதில் இருந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு கன்ஃபியூஸ்டான விஷயம் தான். பட் ஆனால் இன்னைக்கு வீடியோவில் இந்த 15,000 செக்மெண்ட்டில் ஒவ்வொரு பிராண்டு கிட்ட இருந்தும் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது, இப்போ நெக்ஸ்ட் ஆஃபர்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ அந்த ஆஃபர்ஸ் ப்ரைஸிங்லாம் இன்க்ளூட் பண்ணி எந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற அந்த கம்ப்ளீட் லிஸ்ட்டை தான் நான் உங்களுக்காக லிஸ்டிங் பண்ண போகிறேன். ஸோ பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அண்டர் 15,000 என்னெல்லாம் இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் சாம்சங் கிட்டேருந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு சாம்சங் கிட்டேருந்து சாம்சங் M33 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ ஆஃபர் ப்ரைஸிங்கில் உங்களுக்கு 12,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு 6+ 128GB வேரியன்ட் கிடைக்க போகுது. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் 120 Hzக்கான IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே, 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர், Exynos 1280 அப்படின்ற 5nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டோகோர் சிப்செட், 50 மெகாபிக்சலுக்கான குவாட் கேமரா செட்டப், 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா மாதிரின இந்த ஃபீச்சர்லாம் பேக் பண்ணி Android 12க்கான ஒரு அப்டேட்டட் OS-ஓட இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால சாம்சங் கிட்ட இருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்த செக்மெண்ட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பட்சத்தில் இந்த சாம்சங் கேலக்ஸி M33 5G கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு நீங்கள் சூஸ் பண்ணலாம். 6+ 128GB வேரியன்ட்டே 12,000 செக்மெண்ட்டுக்கு கிடைக்குது. ஸோ ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்து இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு என்னுடைய சஜஷன் இன்ஃபினிக்ஸ் Note 12 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்த ஆஃபர் சேலில் 10,799 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கே 6+ 64GB வேரியன்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ரைஸிங்க்கு இதில் 60 Hzக்கான AMOLED டிஸ்பிளே இருக்குது, 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான சார்ஜர் கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 810 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப் 12 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இருக்குது. பின்பக்கம் 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, முன்பக்கம் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், Android 12க்கான அப்டேட்டட் OS மாதிரின இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பேக் பண்ணி இதில் 6GB இந்த ஒரு RAM வேரியன்ட் 11,000 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கே இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 11,000 செக்மெண்ட்டுக்கு 6GB RAM வேரியன்ட்டோட ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து வேணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து மோட்டோரோலா கிட்ட இருந்து நான் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் Moto G62 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான். இதனுடைய ஆக்சுவல் ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் ஆஃபர் செல்ல 14,500 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கே 6+ 128GB வேரியன்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு 120 Hzக்கான IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே இருக்குது. இதோட 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ண 20 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங், Snapdragon 695 அப்படின்ற இது ஒரு 5G சிப்செட் 10 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இருக்குது. இது போக பின்பக்கம் 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, முன்பக்கம் 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், Android 12க்கான ஒரு ஸ்டாக் OS இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆட்ஸ் அண்ட் பிளாட்வாஸும் இல்லாத ஒரு UI-யோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் இந்த அண்டர் 15K செக்மெண்ட்டில் ஸ்டாக் OS-க்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட 6+ 128GB வேரியன்ட்டோட மோட்டோ கிட்ட இருந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த Moto G62 5G நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து iQoo கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு iQoo கிட்ட இருந்து இந்த செக்மெண்ட்டில் 5G ஸ்மார்ட் ஃபோன் iQoo Z6 Lite 5G மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆனால் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் இதெல்லாம் வெறும் 2 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த செக்மெண்ட்டில் iQoo கிட்ட இருந்து 5G ஸ்மார்ட் ஃபோன் யாரும் கன்சிடர் பண்ண வேணாம். உங்களுக்கு iQoo ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா iQoo கிட்ட இருந்து 4G ஸ்மார்ட் ஃபோனாக iQoo Z6 44 வாட்ஸ் அப்படின்ற இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதில் 4+ 128GB இந்த வேரியன்ட் 11,500 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஆஃபர் செல்ல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு 60 Hzக்கான AMOLED டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட், Snapdragon 680 இந்த ஒரு 6nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு எஃபிஷியன்டான ஒரு சிப்செட் இருக்கு. இது கூட பின்பக்கம் 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா, முன்பக்கம் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், Android 12க்கான அப்டேட்டட் OS மாதிரின இந்த ஃபீச்சர்லாம் பேக் பண்ணி இந்த iQoo Z6 ஸ்மார்ட் ஃபோன் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு. அதனால இந்த செக்மெண்ட்டை ஒரு ஹையர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய AMOLED டிஸ்பிளே இருக்கக்கூடிய அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த iQoo Z6 44 வாட்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ரெட்மி கிட்ட இருந்து இந்த செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு ரெட்மி கிட்ட இருந்தும் ஒரு சில 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் அந்த 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் விட ரெட்மி கிட்ட இருந்து 4G ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்கக்கூடிய ரெட்மி Note 11 4G இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட்டான ஆப்ஷன் எனக்கு பர்சனலி படுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஆஃபர் செல்ல 11,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு 90 Hzக்கான AMOLED டிஸ்பிளே இருக்குது, 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் Snapdragon 680 அப்படின்ற இந்த ஒரு 6nm சைஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர், 50
மெகா பிக்சலுக்கான குவாட் ரியர் கேமரா, 13 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஆண்ட்ராய்ட் 12க்கான அப்டேட்டட் OS அப்படின்ற மாதிரின இந்த ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டட் ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த ஸ்மார்ட் போன்ல 4+64GB வேரியன்ட் 11,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கு கிடைக்க போகுது. அதனால ரெட்மி கிட்ட இருந்து 4G வேரியன்ட்கான ஸ்மார்ட் போனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ரெட்மி நோட் 11 4G இதை நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து ரியல்மி கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் போன் கேட்கக்கூடியவங்களுக்கு எனக்கு பெஸ்ட்டாக ஸ்மார்ட் போன் ரியல்மி 9 5G SE அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போன் தான். இந்த ஸ்மார்ட் போனுடைய ஆக்சுவல் பிரைசிங் பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் ஆஃபரில் 6+128GB வேரியன்ட் 15,000 அப்படின்ற இந்த செக்மெண்ட்டுக்கே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதோட ஆக்சுவல் பிரைசிங் பார்த்தீங்கன்னா 20,000, ஆனால் இந்த ஆஃபர் செல்ல 15,000 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15,000 இந்த ஸ்மார்ட் போன் கிடைக்குது அப்படின்னு பட்சத்தில் இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதில் 140 Hzக்கான LCD பேனலுக்கான டிஸ்பிளே இருக்கு, 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 30 Wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 778G அப்படின்ற இந்த செக்மெண்ட்ல ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட்டை கொடுத்திருக்காங்க. அண்ட் அதோட 5 5G பேண்டுக்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 48 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா கொடுத்திருக்காங்க. முன்பக்கம் 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஆண்ட்ராய்ட் 12க்கான அப்டேட்டட் OS மாதிரின இந்த ஃபீச்சரை பேக் பண்ணி 15,000 செக்மெண்ட்டுக்கு 6GB 128GB வேரியன்ட் இந்த ஸ்மார்ட் போன்ல கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி 15,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் இந்த ஆஃபர்ல உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஆஃபரா நல்ல ஆப்ஷனா கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் போக்கோ கிட்ட இருந்து ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் கேட்கக்கூடியவங்களுக்கு Poco X4 Pro 5G அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் போன் இந்த செக்மெண்ட்ல பெஸ்ட் ஸ்மார்ட் போன் இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. இதனுடைய பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட்ல 4+64GB வேரியன்ட் 14,000 அப்படின்ற செக்மெண்ட்லுக்கு இந்த ஆஃபர் செல்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதனுடைய ஆக்சுவல் பிரைசிங்கே பார்த்தீங்கன்னா 15,000 தான். ஸோ பெரிய ஆஃபர் இல்லை அப்படின்னாலும் இந்த செக்மெண்ட்ல இது ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா இருக்கு. இதனுடைய ஆக்சுவல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 120 Hzக்கான AMOLED டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. அதோட 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்க்கு Snapdragon 695 அப்படின்ற இந்த ஒரு 5G சிப்செட் 7 5G பேண்டுக்கான சப்போர்ட்டோட இருக்கு. கேமரா செட்டப் பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 64 மெகா பிக்சலுக்கான ட்ரிபிள் ரியர் கேமரா இருக்கு. முன்பக்கம் செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், ஆண்ட்ராய்ட் 12க்கான OS மாதிரின இந்த ஃபீச்சரை பேக் பண்ணி இந்த 14,000 செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் கிடைக்க போகுது. அதனால கண்டிப்பா இந்த 14,000 செக்மெண்ட்டுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டட் ஸ்பெசிஃபிகேஷன் 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு, 120 Hzக்கான AMOLED டிஸ்பிளே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த Poco X4 Pro 5G கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி இப்போதைக்கு மார்க்கெட்டில் இந்த 15,000 செக்மெண்ட்டில் எனக்கு ஒவ்வொரு பிராண்டு கிட்ட இருந்தும் பெஸ்ட்டாகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான். அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் லிஸ்டிங் பண்ணியிருக்கேன். அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படி நான் மென்ஷன் பண்ணதில் இருந்து இதில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அண்ட் இப்போ இந்த ஆஃபர் செல்லு இந்த 15,000 செக்மெண்ட்டில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள்.